ட்ரக்கு ஜேசிபி மகளே. புல்லு நடுற மிஷினு ஹைட்ராலி ஏத்தி இறங்கிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. இதோ இறங்கிட்டு இருக்கு பாரு. ஆயில் இல்லடா, இது இது வாட்டர். என்ன ஆடுன்னு தேடிதான் பார்க்கணும். போயரா கீழே பைப் கொடுத்துட்டோம்னா ஓரல் லைனே கீழே இது தண்ணி குடிக்க வரும்ல. ஆனா அது போடல. எத்தனை இருக்கு பாரு, இந்த அளவுக்கு நம்ம போட்டா போதும் குட்டி. இது என்ன ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் வருமே இது. அது கவர் வர முன்னாடி மாமாட்ட காட்டும். இதுயா ஆனா அது அவ்வளவு வயத்துல இருக்கு. இந்த ஆடு ஹைட்டா இருக்குல்ல, குட்டிகள்லாம் செட் ஆகுது. கிட்ட அவைலபிள் பஸ் இருக்கு. இது ஆடா அஜிமேரி பெட்டை ஆடுகள் தலைச்சேரி 650 ரூபாயா? நம்ம கிட்ட 200 ரூபாய்க்கு தெரியா, 300 ரூபாய்க்கு தெரியான்னு கேக்குறேன். 300 ரூபாய்க்கு இதுல இது சின்ன சின்னதா வியாபாரிக்கிற மில்லு மிஷின் மாதிரி இருக்குது. இது சாப் கட்ரு. இது வாட்டர் பம்பு, குட்டி பம்பு. நம்ம தேடி வந்த ஐட்டம் ஒன்றுத்தையும் காணும். வேற இங்க இது நிலப்பட மிஷின் நினைக்கிறேன். என்ன மிஷினே தெரியல. அடுத்தது இதுவும் இதுதான் வாழைப்பாறை. இந்த சாப்டர் இந்த டாமினேட் எக்ஸ்ட்ரா சாப்டர்ல இது எவ்வளவு வருது சார்? இது 6க்கு 4 2600. తర్వాత மில்கி மிஷின் பாப்போம். கண்ணுட்டிக்கு பால் கொடுக்குறது. மில்கி மிஷின் கேட்டியா? பாக்கலாம். இதுல எது பாக்கணும்? இந்த மிஷினா? ஜெனரேட்டரோடனா? உங்களுக்கு 16,000 ஒன்லி. அண்ட் இந்த பெரிய மிஷின் 60,000. இது ரன் பண்ணியே காட்டுறாங்க பாருங்க. வேகம் தான் இது. இது இந்த 25,000 ட்ரோன் இருக்குது. விவசாயத்துக்கு யாராவது யூஸ் பண்ணி மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று கார்டு ஒன்று வாங்கிட்டு வரும். இதெல்லாம் ஐபேடு கண்ணு தான். இது தென்னங்கண்ணு. இங்க என்னமோ வைக்கிறாங்க. தேநீரா போக்கோ நெக்டா. இதெல்லாம் எதுவும் மிஷின் ஐட்டம் இல்லடா, நல்லா டெக் ஐட்டம் தான்டா இருக்கு. இங்கெல்லாம் ஒண்ணும் இல்லவா? இங்க பாப்பா, இதான் இந்த மாங்கு ஐட்டம் தான் இருக்கு. உண்மை என்னடா அங்கங்க ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி வச்சிருக்காங்க. டயர் பாரு, ஒரு டயரு கரும்பு என்ன கரும்பு வச்சிருக்காங்க. 486 496 சரி. இது என்ன பெல்லட் மிஷின்? நீங்க பாத்தியா? அது கிட்ட போறாங்க செமையா கேட்டாங்க நெல்லு தவிர. இது ராஜஸ்தான் தர்பார்கர். இது டாங்கி நாசி. இது லாட்டூர் மகாராஷ்டிரா. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மாடுதான் சும்மா நிக்கும் பாருங்க. இருக்கிற மாட்டுலயே நம்ம மாடுதான்
சும்மா கெத்தா இருக்கும். இது வந்து ராஜஸ்தான் சாகிர்வால். இது சிவப்பு இஞ்சி பச்சை காங்கேயம். காங்கேயம் பழம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும். இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மாடு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நாட்டு மாடு தான். காங்கேயம் மாடு தான். இதுல பாக்குறதுக்கே உங்களுக்கு அந்த அளவு ஒரு பிரமிப்பா இருக்கும். மற்றதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய வகைன்னு பாத்தீங்கன்னா அதுதான் சும்மா பிரம்மாண்டமா இருக்கும். வாங்க அடுத்தது ஒரு நர்சரி. இங்க இருக்க கோகனட்லாம் பாருங்க, இளநி எந்த அளவு வந்து பெருசு பெருசா இருக்குது. இதை விட பெருசா இருக்குது, எல்லாம் ஹைபிரிடா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க பெயிண்ட் பாருங்க, இது ஃபுல்லா அப்படியே. வாங்க ஒன்னொன்னா உள்ள போயிட்டு காட்டலாம். பால் நர்சரி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா ரகமும் இதுலயே ஓட்டிருக்காங்க. பாத்துக்கோங்க, தேவைப்பட்ட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வாங்கிக்கோங்க. அம்பாள் நர்சரி. நர்சரி ரவுண்டு போயிட்டு வந்துடலாம், வாங்க போலாம். சாத்துக்குடி, வியட்நாம் மஞ்சள் பலாப்பழம், அவகாடோ, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். மாதுளை, வாட்டர் ஆப்பிள், பச்சை ஆப்பிள், சிகப்பு ஆப்பிள், கறிப்பழம் எல்லாமே இருக்குது. குய்யா, தாய் கிங் நாவல், ரெட் சீதா, ஜமுன் நாவல் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நேச்சுரல் ஐட்டம் தான். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே இதுதான். இந்த பக்கம் பூச்செடி, இந்த பக்கம் பழக்கண்ணு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படுச்செடிகள் இருக்கு. இல்லை அந்த கடைசி வரைக்கும் நிறைய கண்ணு இருக்குது. பார்க்கலாம் வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கான்னு பார்க்கலாம். சிகப்பு பலா, மஞ்சப்பலா, இதெல்லாம் மாங்கன்னு. இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாரு, 250 ரூபாய். இது 2000 ரூபாய். எவ்வளவு அழகா இருக்கு பாரு பூச்செடி. இந்த செடி பாரு, நம்ம ஊர்ல சும்மா முளைச்சு கிடக்குமே, இந்த இது 70 ரூபாய் செடி. அது இது அழகா இருக்குடா. நல்லா இருக்கு. இது அழகா நிறைய இருக்கு. இதுதான் அவங்களோடது. வேணுங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, எல்லாமே அழகா தான் இருக்கு. வேணா வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மருந்தடிக்க ட்ரோனு. இது வந்து பெரிய கெப்பாசிட்டி போல. இது இருக்கிறது பெரிய கெப்பாசிட்டி, இது சின்னது. இது வந்து ஒரு 5-10 லிட்டர்ஸ் இருக்கும். நீங்களே சர்வீஸ் பிளஸ் இதெல்லாம் தருவாங்க. இது சின்ன ட்ரோன் தான். எவ்வளவு கத்தி விதவிதமா இருக்கு. டிஃப்ரெண்டா கத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கத்திக்கான கடைன்னு நினைக்கிறேன். நீங்க பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் பெயிண்ட் ஆஃப். அடுத்தது வெயிட் மிஷின் தான். வேற எந்த பக்கம் ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த பக்கம் எல்லாம் வெயிட். நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா இங்க ஒண்ணு நடக்குது. எதிர்பார்த்து வந்த எதுவுமே ஸ்டால்ல இல்ல. என்னென்னமோ தேடி வந்தோம்னா இங்க வந்து எதுவுமே இல்லை. போன வருஷம் வந்தா எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் எதுவுமே அவ்வளோக்கு இல்லை. எல்லாமே கம்மின்னு தான் சொல்லணும். ஸ்டால் ஒருவேளை ஸ்டால் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்குன்னு கம்மியா வந்துட்டாங்களோ. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வந்து அடுத்த ஸ்டாலுக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஹால் டி. நாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டி எக்ஸ்போஸ் பண்றோம். ரொம்ப ஓவர் வெயிலா இருக்கு மக்களே கோயம்புத்தூர்ல. ஓவர் ஹாட்டா இருக்கு. ஹாட் மேல ஹாட்டா. நாங்க உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ட்ரிப்பு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சொட்டு நீர் தான். சொட்டு நீர், சோலாரு, ட்ரிப் இரிகேஷனு, அந்த மாதிரிதான் முழுக்க எல்லாமே அதான் இருக்கு. இந்த கடைசி அந்த கடைசி எல்லாமே மோட்டார் பம்ப்ஸு, ரெயின் இரிகேஷனு. இதுவும் வந்து இது ஒரு கடை. இது எல்லாமே இங்க மேக்சிமம் வந்து சோலார் மினி ட்ரையர். இது வந்து ட்ரையர் ஸ்டாலு. அதுக்கடுத்து இது வந்து இது இரிகேஷன் தான். எல்லாமே சோலார் ஐட்டம் தான். இது ட்ரிப்பு,
இந்த பக்கம் ஒரு கத்தி கடை ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு கத்தி கடை. இதுவுமே சோலார் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார். இந்த ஆல்ரெடி ஆல்ரெடி நீரின்றி அமையாது. இங்க வந்ததுக்கு ஒரு வேலை என்ன செஞ்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீர் மோட்டர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். 75,000 சோலார்ல. இது இங்க எவ்வளவு பிரைஸ்? 75,000 சோலார்ல சொல்றாங்க. அது நம்ம கிணறுக்கே நம்ம வாங்கி போட்டுக்கலாம்னு பார்த்துருக்கோம். இதெல்லாம் கரண்ட்ல ஓடுறது. நம்ம அங்க பார்த்தது மட்டும்தான் சோலார். எல்லாமே கரண்ட் மட்டும்தான். அடுத்த ஸ்டால்னா இந்த பக்கம் இது எல்லாம் பைப்பு கடை. இந்த பக்கம் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அடுத்தது இது வந்து இந்த கண்ட்ரோலர் வைக்கிறாங்க. இது நம்ம மோட்டர் அடிக்கிற காயில் போகுது, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டுப்போம். மோட்டர் காயில் போறது பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து அடுத்தது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டரு, அந்த கட் ஆஃப் ஆகுறது எல்லாமே கேட்டிருக்கோம். 750 சொல்லிருக்காங்க. இன்னும் ரேட்லயும் இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா ஒரு 7,000 அந்த மாதிரி இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது கோயில் பிரைவேட் மெத்தடு. இதுதான் பழைய இன்ஜின்லாம் விற்கிறாங்க. 5 HP ஃபாஸ்ட். காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் டீசல் தானே. இப்போ வந்து ஆல் டி வந்து முடிஞ்சிச்சு. டி தானே இது. அடுத்தது நெக்ஸ்ட் போக போறோம். இங்க ஏதோ நமக்கு அந்த மோட்ரு இது கிடைச்சது, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவும் மோட்ரு அந்த காயில் போற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. அதாவது கிணத்து மோட்டருக்கு இதுல போட்டோம்னா ஒரு 70,000 75,000 செலவு பண்ணோம்னா, ஒயரு பைப்லாம் சேர்த்து ஒரு 80,000 செலவு பண்ணோம்னா நமக்கு மோட்டருக்கு சோலார் போட்டுடலாம். அவ்வளவுதான். அடுத்து இன்னொன்னு, நம்ம காயில் போற பிரச்சனைக்கு சாட்டர் ஒன்று வாங்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபுட்டு கோர்ட் தாண்டி இன்னொன்று இருக்கு, பார்க்கலாம். அதுல போயிட்டு பார்க்கறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பூச்செடி இருக்குது, அப்புறம் நிறைய உரம் ஐட்டம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உரக்கடை மாதிரி எல்லாம் மருந்து, ஒட்டுமொத்த நச்சு மருந்து இங்கதான்ப்பா இருக்குது. அக்ரி இன்டெக்ஸ் சொல்லிட்டு பூரா பாட்டில் மருந்து எல்லாம் இங்கதான் இருக்கு. எல்லா மருந்து கடையும் இங்க இருக்குது. அதாவது ஹால் ஈ தான்டா இது. ஹால் ஈல இருக்குது. டப்பா டப்பாவை அடிக்க வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்குவாங்க. நிறைய டப்பாஸ்ல வச்சிருக்காங்க. பாருங்க, வாழைத்தார பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. வாழைக்கண்ணு இதுல எது என்னென்ன கண்ணு தெரியலையே. கத்திரிக்காய் அம்மா வெரைட்டி இருக்கு. எதை வாங்குறதுனே தெரியல. பல வெரைட்டி இருக்கு, எதை வாங்குறதுனே தெரியல. எல்லாம் சமைக்கிறதா, நமக்கு என்ன வேணுமோ அதுதான் நம்ம பார்க்க. சேலம் we are looking for பட் இங்க வந்து நெல் எங்கேயுமே இல்லை. எல்லாம் காய்கறி கீரை இது மாதிரிதான் போட்டு வைக்கிறாங்களே தவிர நெல்லு அப்ப கண்டுபிடிச்சிச்சு. சீரக சம்பா இருக்கு. இது ஆத்தூர் சம்பா, பியூர் சீரக சம்பா இருக்கா. குதிரைவால் அரிசி நிறைய இருக்கு. அரிசி நம்ம கேட்ட அரிசி தான், நம்ம கேட்ட ரகம் தான் கிடைக்கல. வாசனை சீரக சம்பா. இது வாசனை சீரக சம்பா வெறும் கேட்டதுதான் ஒன்றும் கிடைக்க மாட்டேது. எழுதி வச்சிருக்கீங்க. இந்த சம்பா பழமெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறதானா பீஸ் வந்து புக்காக தான் வச்சிருக்காங்க. ஷோகேஸ் மட்டும். சேல் எல்லாம் டைரக்ட் ஹோல்சேல் மட்டும் தானா, ரீட்டைல் கிடையாதான்.
வாங்க இது உள்ள ஏதாவது கூண்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, போய் என்னன்னு பார்க்கலாம். ரோப்பியா நாட்டு சொரக்காய் இருக்கு. வாங்க, நம்ம இப்பதான் இந்த நம்மளோட பாரம்பரிய காய்கறி விதை, நாட்டு விதை யூனிட்டுக்கெல்லாம் நுழைஞ்சிருக்கோம். அப்படியே ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. இது என்ன நாட்டு காய்கறி விதைகள், இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சொரக்காலாம் இருக்கு பாருங்க. இந்த காட்டு சொரக்காய் பேர்லாம் தெரியாது, பாத்துக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே சீட்ஸ். எவ்வளவு வெரைட்டியான சீட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. போன் பே ஒர்க்கா வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாலை வாங்கினா மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா வெட்டி வருதான் மாலை வந்து பல அடி 2 அடி பல அடி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வேறு மாலைகள், வெட்டி வேறு பை, நிறைய செஞ்சிருக்காங்க. டிசைன் டிசைனா இருக்கு. கார்டு இருக்காக்கா? இது பிளான்ட் தானே, வெட்டி வேறு பிளான்ட். ஏன் வைக்கிறாங்க? பாபி. வாங்க சார், வாங்க வாங்க மேம், வாங்க. எங்கேயுமே கேள்விப்படாத பார்க்காத தேன் உண்மை சார். நான் போட்டு வரேன், வீட்டை போட்டு வரேன். ஏன் ஊறுகாயா? புரியல. லைஃப் ஃபீட்ஸ் வாங்க. அப்படியே எடுத்தாங்க. தேன் வளர்த்து தேன் ஃபார்ம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வாங்கி சிலிண்டர் ஒரே நாள் வந்துச்சு. நைட் தான் புக் பண்ண ஒரே நாள் வந்துச்சு. இது வந்து பிக்கலா? சொல்லிட்டு பல வகையான தேன் சார். பிக்கல் நல்லா தான் இருக்கு, வேணுங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. நல்லாதான் இருக்கு, அருமையா இருக்கு. ஹோம் மேடு காம்பவுண்ட் வால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கோழியா? இதெல்லாம் அக்ரி ப்ராடக்ட் தான். இது ஏதோ ஒரு மிஷின் இருக்கு. எது எது எந்த மிஷின் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா வச்சிருக்காங்க. எடுக்கிறான், உங்களுக்கு தெரிஞ்சா அவனை கமெண்ட் பண்ணுங்க. இதுல என்னமோ வச்சிருக்காங்க, எல்லாம் பேரிங் ஐட்டம் போல. பேரிங்கா இல்ல என்னன்னு தெரியல. பேரிங் தான், பேரிங். ஸ்டால போங்க, நம்ம எதை தேடி வந்தாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. சீரக சம்பா நெல் சீடு வாங்கலாம்னு பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. அப்புறம் கொஞ்சம் போது வெண்டைக்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வாங்கியிருக்கோம். அந்த நம்ம பெல்லட் எதுவும் பார்த்துட்டு இருந்தோம், பெல்லட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு, அதுவும் கிடைக்கல. இங்க இருக்கிறது எல்லாமே லிமிட்டட் மட்டும்தான், நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே இல்லை. இது என்ன கத்திரிக்காய் தேங்காய் மொத்தம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எல்லாமே கம்மி கம்மியா லிமிட்டட் தான் இருக்கு. நம்ம எதிர்பார்த்துற நம்ம தேடி வர எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நமக்கு என்னென்னலாம் தேவையில்லையோ அத்தனையும் இங்க இருக்குது. அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசரு, அந்த விதை ஐட்டத்துல பாத்தீங்கன்னா கம்மி தான் இந்த வருஷம் வந்திருக்கு. எல்லாமே தனியா ஒரு யூனிட், ஒரே ஒரு ஆள் தான் நெல் விதைகள்லாம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சீரக சம்பா கிடைக்கல. சரி, வேற எங்கேயாவது தேடி பார்க்கணும், இங்க கிடைக்காது போல. பார்க்கலாம். அடுத்து நம்ம போறது A&B ஸ்டாலு. அங்க போயிட்டு உங்களை காட்டுறோம். எங்க பார்த்தாலும் இதே மாதிரி மிஷின் தான் வச்சிருக்காங்க. ஹலோ, ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் ஐட்டம் தான். இந்த பக்கமும் மிஷின் தான், எல்லாமே மிஷின் தான். மிஷின்ஸ்
எல்லாம் களை பிடுங்கிறது, களை பறிக்கிறது, எல்லா யூஸுக்கும் எல்லாம் அக்ரிகல்ச்சர் பர்பஸ் மட்டும்தான் இருக்கு. மற்றபடி இது என்ன புல் அக்ரோன்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒரு மிஷின் போட்டிருக்காங்க. மிஷின் தெரியல. இந்த ஏரியாவில தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா இங்கதான் வந்து எல்லாம் என்ட்ரி ஏரியா. ஆள் ஏன் மீதி எல்லாமே எல்லாம் போயிட்டு வருவாங்க. அதனால இங்கதான் கூட்டம் அதிகமா இருக்கும். இது ஒரு மிஷின். என்ன மிஷின் எல்லாம் தெரியல. பாத்துங்க எக்ஸ்போல இந்த மிஷின் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி காட்டிக்க வேண்டியதான். எருவு கட்டுதான். என்ன எருவு கட் பண்றாங்க? இது ஏதோ பம்பிங்னு இருக்கு. இது என்ன மிஷின் அது? என்ன மிஷின் இது? இங்க ஏதோ ஒரு டப்பால அடிச்சு வச்சிருக்காங்க. டப்பால ஆசிக்கு இது என்னமோ வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தேடுறது கடைசியில எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ரொட்டவேட்டர், சக்திமான் ரொட்டவேட்டர். இது அங்கண்டா அவர் போட்டோ எடுக்குது. சக்திமான் ரொட்டவேட்டர். ப்ரோ இது எவ்வளவு ப்ரோ காஸ்ட்? எவ்வளவு இது? ரொட்டவேட்டர் தானே? 3.5 தான் இருக்கு. பார்க்கலாம், வாங்கும்போது நம்ம டிராக்டருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொட்டவேட்டர் பிளஸ் எல்லாமே சக்திமான் பிராண்டுங்க இருக்குது. வாங்க அடுத்தது போல். பவர் வீடர்ஸ், குட்டி மிஷின்ஸ். ஏலியுமே சரி, நாம தேடி வந்து எதுவும் கிடைக்கல. மற்றபடி எல்லாமே இருக்குங்க. உழவு ஓட்டுற டிராக்டர், களை எடுக்கிறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கு. ஏக்கு போவோம். இங்க எல்லாமே எக்யூப்மெண்ட் தான். கட்டுரு, மினி கட்டுரு, பெரிய கட்டுரு, டவர் அடிக்கிறா. அடுத்தது நம்ம இன்னொரு இதுக்கு போறோம். இங்கேயும் எல்லாமே மிஷின்ஸ் தான் இருக்கு. கட்டையா என்னமோ ஒரு கட்டை மர கறி 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 பிரஸ்ட் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு தான் இருக்கு. மிஷின்லயும் சரி, மிஷின் எல்லாம் தெரியல. ரொட்டவேட்டர், பெரிய ரொட்டவேட்டர் பாருங்க, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இது வந்து சின்ன மிஷின். சட்டி கலப்பை இந்த பக்கமும் ரொட்டவேட்டர் தான். சட்டி கலப்பை ரொட்டவேட்டர். இது வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் மட்டும்தான். எவ்வளவு பெரிய ரொட்டவேட்டர் பாருங்க. இதெல்லாம் போட்டு இழுக்கிறதுக்கு தனியா ஒரு தெம்பு வேணும். இதெல்லாம் நல்லா பெரிய. அடுத்தது நடவு மாற்ற நடவு நடுற மிஷினு, நடவு நடுறது. இது எல்லாமே பவர் வீடர்ஸ் டைப் தான். எல்லாமே பவர் வீடர்ஸ் தான். இது ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே பவர் வீடர்ஸ் மட்டும் தான். பவர் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் ஒண்ணு எவ்வளோன்னு கேட்போம். 2400, 1200, 1550, 2500. இது வந்து 3000. மிஷினரி ஐட்டம்ஸ் தான். எல்லாமே மிஷினரி ஐட்டம்ஸ் தான்.
மாவு அரைக்கிற மிஷின் தான் இருக்குது. நம்ம தேடி வந்த பல்லட்டு மிஷின் இல்ல. இது ஏதோ அந்த கிடைக்க மாட்டேன். இது இன்னும் மிஸ் இருக்கு. இது உள்ள ரிமோட்டா வச்சிருக்கேன். இது என்ன சோளங்களா இருக்கிறதா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் ஏதோ இருக்குது. சரிவா, சரி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். மிஷின்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவு காமிச்சிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம அக்ரி எக்ஸ்போக்கு வந்தது. செயின் கன்வேர் பார்த்தீங்கன்னா நெய்வேலி மைன்ஸ்ல வர்ற புதுசா மிஷின் மாதிரி இருக்கும். அதெல்லாம் அது மாதிரிதான் இருக்குங்க இருக்கு எல்லாம். அடுத்து இது வந்து இது வந்து நடுநடுற மிஷினு தள்ளிக்கிட்டே போறது, ஓட்டிட்டு போறது. எல்லாரும் ஓலையில இறங்கி சேத்துல இறங்கி குட்டையை குழப்பிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஓட்டிட்டு போறதுக்காக ஓட்டிட்டு போலாம். ஆனா நம்ம ஊர் வயல்ல இது ஓட்டி இறக்கி ஓட்டுறது வரப்பெல்லாம் உடச்சிட்டு போயிடும். அதனால இது யாரும் அவ்வளவுக்கு விரும்ப மாட்டாங்க. சின்ன மிஷின் தான் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சரி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி வா, ஒண்ணும் வேணாம், வா கிளம்பலாம். இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்ப்ரிங்கு ஐட்டம். அடுத்தது என்னமோ வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்னமோ வைக்கிறாங்க, நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. இதுவும் டெக் 5 எக்யூப்மெண்ட் கடை. இதெல்லாம் எக்யூப்மெண்ட் கடை. அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. பாருங்க, மரத்துல எவ்வளவு மாங்கு, தென்னை மரத்துல ஏறலாம் வேணா, இதை வச்சு பறிச்சிடலாம். இன்னொன்னு எவ்வளவு லைட் வச்சிருக்கீங்க, நீட்டு எல்லாம் நீட்டி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் குட்டி குட்டி வேக்கம் கிளீனர்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எனக்கு தேவை என்னன்னு தேடி இருக்கோம், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. நம்ம பொருள் பாரத் பீரு இது ஒரு ரொட்டேட்டர் கலப்பு மாதிரி இருக்கு. என்னன்னே தெரியல இது. இதெல்லாம் சாப் கட்டர்ஸ், ஆதியோகி சாப் கட்டர். பக்கத்துல பெர்கூசன் ட்ராக் வித் ரொட்டேட்டரு, குட்டி ட்ரக்கு, எல்லா ட்ரக்கும் இருக்கு. இந்த பக்கம் எல்லாம் இருக்கிற மிஷினு ரெண்டுமே இருக்கு. ரொட்டேட்டரு வித் ட்ரக்கு எல்லாமே இங்க இருக்கு. பெர்காசன். ஆனா கடைசி வரைக்கும் நான் தேடுற எதுவும் இங்க கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த ஜேசிபி புல்லு, இது வருஷம் கொண்டா நிறுத்திடுவாங்க. இந்த புல்லு கம்பெனி ரொட்டேட்டர்ல இது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. நடந்து காலதான் வலிக்குது. ஜேசிபி இல்லடா, ஒரு பிங்கு, ரெண்டு பிங்கு. ஜேசிபி இல்லடா, பேரே புல்லுடா, புல்டோஸ். புல்லு நான் இங்க வச்சு இந்த புல்லு கம்பெனியோடது. பக்கத்துல ಅದು ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು, ವೆಯ್ಟ್ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು. ಅದನ್ನ ಕಮ್ಮಿ ಮಾಡಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ஒண்ணு பேர் ஆக மாட்டேங்க. எது கனெக்ட் இருக்குன்னு தெரியல. அவ்வளவுதான் மக்களே. அதான் மக்களே, எக்ஸ்போ ஃபுல்லா சுத்தி காட்டியாச்சு. இதுதான் அக்ரி இன்டெக்ஸ் 2026 எக்ஸ்போல இருந்த எல்லா மிஷினு A to Z எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சாச்சு.
ஸோ இதில் வேற எதுவும் காமிக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்க்காத எதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் இயர் இருந்த வரைக்கும் இப்போ இருக்கிறது எல்லாம் கம்மி தான் இங்கே. நாங்கள் போன வருஷம் வரும்போதெல்லாம் நிறையா இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே கம்மின்னு தான் சொல்லணும். அதிகம்லாம் எதுவும் இல்லை. கூட்டமாக அவ்வளோ கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு சுற்றி. நாங்கள் லாஸ்ட் இயர் வரும்போதெல்லாம் சரியான கூட்டம், செமி க்ரௌடு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இது அவ்வளோக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கம்மிதான். ஓகே, ஓரளவு அந்த வேலை முடிஞ்சிட்டு ஒரு மோட்ரு சாட்ரு அந்த இதுக்கு தேவையானது நம்ம ஓரளவு கிடைச்சிருச்சு. தேடி வந்தது ஓரளவு பொருள் ஆனால் பெல்லட் மேக்கிங் அந்த இதுதான் நமக்கு கிடைக்கல, கிடைக்கவே இல்லை. சரி பார்க்கலாம். நீங்கள் எது தேடி வந்தீங்க, உங்களுக்கு கிடைச்சான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், வீட்டை நோக்கி கிளம்பியாச்சு. பாய் பாய். சியான் நியூ வீடியோ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஆர்ஜிராஜ். இது உங்கள் ஜிபி விலாக்ஸ். பாய் பாய். நம்ம தேடி வந்தது